சென்னை மானத்தை காப்பாத்துற, கட்டுறது கையில குடும்பத்து மானத்தை நீ காப்பாத்துற. 1001 ரூபா யாரு ஜெயிக்கிறாங்களோ. கோகோ நம்ம டீ கடையில டீ சாப்பிடல கோகோ. நல்லா சாப்பிடுங்க. ஐயா உங்களுக்கு சிரிப்பு வருதா? ஆடியன்ஸ் எல்லாம் கூட்டம், ஆளுக்கு தலைக்கு 50 ரூபா கேட்டாங்க. இவரால தர முடியல, அதனால ஐயாவுக்கு மட்டும் 2 பண்ணு கூட்டு வந்திருக்காரு. வணக்கம் கட்டுறது கையில நேயர்களே. யாரோ மறைஞ்சு உட்காந்துருக்காங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. நாங்க எதுக்காக இந்த ஃபுட் சேலஞ்ச் எல்லாம் இவ்வளவு நாள் கழிச்சு போறோம்னா அந்த மாதிரி ஆள் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டிலலாம் கிடைக்காம வெளியூர்ல இருந்து ஒருத்தர் தூக்கிட்டு வந்தோம். அவர் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைட் இருந்தால் தான் வருவேன். அது மட்டும் இல்லைங்க, வர்றதுக்கு ஏசி காரா, போறதுக்கு ஏசி காரா. அவங்க பிஏ ஒருத்தர் இருக்காருங்க, அவரு பண்ற பில்டப் இருக்கு பாருங்க. ஐயோ ஐயோ தாங்க முடியலங்க. ஷார்ப்பா ஒருத்தர் இறக்கி இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஆளைத்தான் இன்னைக்கு நம்ம ஃபுட் சேலஞ்சுக்கு இறக்கியிருக்கோம். 200 பண்ணு வச்சிருக்கோம், 2 ஜாம்பவான்களை இறக்கியிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா 100 பண்ணு வச்சிருக்கோம். இந்த 100 பண்ணை யாரு 15 நிமிஷத்துல முன்னாடி சாப்பிட்டு முடிக்க போறாங்க அப்படின்னு தாங்க போட்டி. உங்களுக்கு ஆர்வமா இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா அவரு கொடுத்த பில்டப் அந்த மாதிரிங்க, சும்மா சாதாரண ஆள் கிடையாது. பாருங்க 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 பாருங்க. நீங்க இங்கே வந்துட்டீங்களா? ஐயா உங்களுக்கு சிரிப்பு வருதா? ஆடியன்ஸ் எல்லாம் கூட்டம், ஆளுக்கு தலைக்கு 50 ரூபா கேட்டாங்க. இவரால தர முடியல, அதனால ஐயாவுக்கு மட்டும் 2 பண்ணு கூட்டு வந்திருக்காரு. மகா ஜனங்களே, மகா மக்களே, மகா தோழிகளே, மகா லட்சுமியே, 1001 ரூபா யாரு ஜெயிக்கிறாங்களோ வாய பொழக்காத, முதல்ல ஜெயி. பண்ணோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணோட விலை 10 ரூபாங்க. அந்த 10 ரூபா நாங்கள் அப்படியே கொடுத்துட்றோம். மேலே எக்ஸ்ட்ரா போட்டியில் கலந்தனால 1 ரூபாய் சேர்த்தி 100 பண்ணு 15 நிமிஷத்தில் சாப்பிட்டாங்கன்னா 1001 ரூபா நாங்கள் கிஃப்டாக ஆன் த ஸ்பாட்டில் கொடுத்துட்றோங்க. மாட்டை விட்டோம்னா 5 நிமிஷத்துல சாப்பிடுவாரு. சாப்பிட்டு பிடிச்சிரும். கேட்குது போல இருக்கு. ரூல்ஸ் அப்படின்னு சொன்னது 15 நிமிஷம். அதாவது நாங்கள் முன்னாடி டைமர் வச்சுருக்கோம். 16 அப்படின்னு வரும்போது நாங்கள் நிப்பாட்டிடுவோம். வெறும் பண்ணு கொடுக்கலங்க, டிபன் கொடுக்குறேங்க. டிபன் டிபன் அது என்ன டிபன்? டிபன் டீயும் பண்ணும் சேர்த்து தான் டிபன் சொல்றாங்க. புஷ்பா, நீங்க உருட்டி அடிக்கிற பார்த்து தான் இந்த போட்டிக்கு உங்களை வந்து உட்கார வச்சிருக்கோம். கண்டிப்பா. ஆனா இவர் மட்டும் தானே போட்டியாளர். இவர் தான் போட்டியாளர், வேற பயப்படுறியா? இல்ல நான் சாப்பிடுறது எப்படி உனக்கு தெரியல. 1/2 மணி நேரமா சாப்பிடுற ஆளு இவரு. சும்மா உட்கார வச்சு சும்மா ரெப்பரியா உட்காந்து வச்சிருக்கேனா? நான் டீ குடிக்க மாட்டேங்க. இதுல வந்து முக்கியமான ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கு பதில் டீன்ட்டாங்க. அது வேலைக்கு ஆகாது. முதல் 100 பண்ணா ஐயோ நான் சாப்பிட்றதே 2 இட்லிக்கு மேல எனக்கு போகாது. அப்புறம் ஏங்க போட்டி கொதிக்கு? இங்க செட்டப்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக நான் வந்துட்டு இருந்தேன். என் தலைவர் உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அந்த சேர்ல யாருன்னா உட்காந்துற போறாங்கன்னா அவருக்கு ரிசர்வேஷன் பண்ணி நான் வச்சிருக்கேன். யாருன்னு பாக்குறீங்களா? பாக்குறியா? வாயா. இல்ல தலைவர் வாயாடுறீங்க. நமக்காக விளையாடுறாருல்ல. நாங்க பந்திய கட்டுறோங்க. தலைவர் கோமணம் கட்டி வர்றாரா? ஓ கோழி வித்தையா? படாதெட்டில் பட்ட கோகோ. ஒரு போட்டினா காரஞ்சாரமா இருக்கணும். அதேதான், காரஞ்சாரமான்றதை விட பலம் 2 சைடுமே சமமா இருக்கணும். எல்லாரும் புஷ்பா சாப்பிட்றத பற்றி கமெண்ட் போடுவீங்களா, எப்படிப்பா இப்படி சாப்பிட்ற இப்படி உருட்டுறீங்கன்னு. அதுக்கு முன்னாடி சீனியர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் சாப்பிட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நாளுக்காக தான் காத்துன்னு இருந்தோம். பல வெற்றிகளை தன் கைவசம் வச்சிருக்கோம். கோகோ அவர்களை இறக்கியிருக்கோம். நம்ம தட்டுகளை பார்த்த புஷ்பாவையும் இறக்கியிருக்கோம். கோகோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கோகோ எப்படியெல்லாம் போட்டிங்கில் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். புஷ்பா ஃபர்ஸ்ட் டைமா கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க, 10 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. வரும்போதெல்லாம் சொல்லுவாரு, என்ன போட்டி வைங்க. இவருக்கு நிகரான ஆளையும் நம்ம இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சோம். கோகோ இன்னைக்கு தான் நம்மளுக்கு கிடைச்சாரு. 2 பேரும் கள்ளக்கண்டா நாயக்கட்டா கள்ளக்கால மாதிரி. இவர் இருக்கும்போது அவர் கிடைக்க மாட்டேன், அவருக்கு இவர் கிடைக்கல. நீங்க 2 ஒன்னா மாட்டீங்க. போட்டி. ஒரு மனுஷனுக்கு தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நீங்க 2 பேர்ல யார் மேல அதிகமா வச்சிருக்கீங்க? நீங்க வின் பண்ணுவீங்களா? புஷ்பா ரொம்ப அமைதியா இருக்கிற பார்த்தா பயங்கர ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்க மாதிரி இருக்கு. ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சாப்பிடும். இவர் எந்திரிச்சானா நான் ஆரம்பிச்சிடும். அப்ப குருநாதர் ஒன்னும் ஆரம்பிச்சு தரத்தா இல்லையா? குருநாதர் ஆரம்பிப்பாருனா மாட்டோம். ஏன்னா அதுல வச்சிருக்கிறது 100 பண்ணு. அதுல ஒண்ணு இவரு சப்போர்ட்டுக்காக ஒண்ணு காலி பண்ணிடுவாரு. அப்ப அதுல இருக்கிறது எவ்வளவு? 99. அப்ப அதுல 10 ரூபா மைனஸ் ஆகுது இல்லையா? அப்பா பயங்கரமான அம்பேர். நீ குந்திரி. நீங்க போட்டி ஆரம்பிச்சு நீங்க இங்க நிக்கிறீங்க.
போட்டினா சும்மாலாம் கிடையாதுங்க. இதோட சேர்த்து டீயோட குடிச்சாதான் நல்லா இருக்கும். அப்போதான் டைட்டாகவும் இருக்கும் எல்லாருக்கும். சும்மாலாம் போட்டி நடத்த மாட்டோம் நாங்கள். ட்விஸ்ட்டு வைப்போம். அதுக்கு வர ட்விஸ்ட்டு தான் எங்கே நடக்குது. வயிற்று நிரப்புறதுக்கான வேலை. ஆமாம், கண்டிப்பாக. பாக்கெட்டில் நல்ல க்ரீமி மில்க்குன்னு ஏறினா நல்ல க்ரீமியாக வருது. இந்த மாதிரி நல்லா பால் பொங்கணும். பால் பொங்குதியா? பால் பொங்கும் போது டீ தூள் சேர்த்துக்கிறேங்க. நீ யாருக்கு பொங்க வைக்க போகிறாங்கன்னு தெரியல. தரமான முறையில் மணக்க டீ ரெடி ஆகுது. ஆமாங்கய்யா. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கணும். என்னதான் காம்படிஷனாக இருந்தாலும் ருசியாக கொடுப்போம். சர்க்கரை போட வேணாம்னு சொன்னார் கேங் மாஸ்டர். அவர் பன்னில் ஸ்வீட் இருக்கும், அதனால் வேணான்னாரு. இருந்தாலும் நம்மளும் குடிப்போம். நான் குடிக்க மாட்டேன், மற்றவங்க காம்படிஷனில் நான் தான். சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கட்டும். சுகர் கம்மியாக இருக்கணும். சுகர் கம்மியாக இருக்கணும், ஏன்னா அதிகமாக இருக்கணும். டீ அந்த மாதிரி நல்லா திக்காக போட்டிருக்கோங்க. சும்மா வடிகட்டி தரமாக இறக்கி குடிக்கிறோம். கிரீமி மில்க் போல. டீ இருக்குது, பண்ணு இருக்கா? பட்டு இருக்கா? இது இல்லையா அது? என்னப்பா டம்ளர் சின்னதுன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு வேண்ட அளவு நீங்க டீ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சப்போஸ் டீ குறைஞ்சிச்சுன்னா ஊத்தி குடுப்பீங்கல்ல? கிடையாது, என்ன நாங்களே ஊத்திக்கணுமா? அதுல டைம் போயிருமே. செல்ஃப் சர்வீஸ். செல்ஃப் சர்வீஸ்ல பக்கத்துல பின்னாடி ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் ஊத்தி கொடுப்பாரு. நீங்க குடிங்கப்பா. நான் 2 பேருக்கும் இப்ப டீயை ஊத்தி கொடுத்தேன். அப்படியே ஆரம்பிக்கிறோம். இப்ப வச்சிருக்க டீ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் டீ கேட்டாங்கன்னா டீ கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளவுதான் அளவு. இவங்க பாட்டுங்க நாங்க 10 லிட்டர் டீ வச்சோன்னு வைங்க, 2 லிட்டர் பால்ல அப்படி தண்ணி ஊத்தாம காய்ச்சிருக்கோம். காய்ச்சி வச்சிருக்கோம். 2 பேருக்கும் டைமிங் ஸ்டார்ட் ஆக போகுது. 2 பேரும் எதிர்பார்த்தீங்க முடிச்சுக்கிட்டாங்க. யார் பக்கம்? உங்களோட தலைவருக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்களா? நான் தாங்க அவர் தலைவர். சேஃப்டிக்காக டீ கூட தண்ணியும் வச்சிருக்கோம். ஒருவேளை ரொம்ப அடைச்சிக்கிச்சுன்னா காப்பாத்துறோம். ஐயா, இந்த கேமோடைய விதிமுறை சொல்லிடுறேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 100 பன்னு ஆளுக்கு வச்சிருக்கோம். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் நம்ம டீம் ஆளுங்க. 2 பேரும் ஒன்னா கூட பேசியிருப்பாங்க. எப்படி, நான் 30 சாப்பிட்டுக்கிறேன், நீ 20 சாப்பிட்டுக்கோ. டிஸ்கஷன் போயிட்டு இருக்குங்க. இப்பயே பாருங்க. என்ன டிஸ்கஷன்? அப்படியே இல்ல, 1001 ரூபா எல்லோடது. லீகலா டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. மினிமம் இந்த 15 நிமிஷத்துல 50 பன்னுனா சாப்பிடணும். தாண்டிட்டேன். அதுதான் மினிமம் 50 தாண்டினாதான் 1001 கொடுக்கப்படும். போட்டியாவே எடுத்துக்கப்படும். ஆமா, போட்டியாவே எடுக்கப்படும். மினிமம் 50 தாண்டினாதான் இவங்களுக்கு அந்த எலிஜிபிளே வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க யாரு லீடிங்ல அவங்க அதுக்கேற்ற மாதிரி வெற்றி பெற்றவர்கள். அதுக்கேற்ற மாதிரி பரிசு. ஆமா, அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். என்ன போட்டி எல்லாம் கேட்டீங்களா? என்னது போட்டி யூஸ் பண்றது? நம்ம லூஸ் எல்லாம் தேவை. சொல்லவே லிங்கினா லூஸ் பண்றான், பேண்டே அவுத்துறான்றான், அவுத்துட்டு சாப்பிட வர்றான். மொதல் ரூல்ஸை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. ஸோ மினிமம் 50 சாப்பிட்டா தான் நீங்கள் எலிஜிபிளே. ஓகேவா? இல்லைன்னா வேஸ்ட். 15 நிமிஷத்துல 100 பன்னு சாப்பிட்டா மட்டுமே 1001 ரூபாய். இவங்க குறைச்சி சாப்பிட்டாங்கன்னா ஒவ்வொரு பண்ணுக்குமே 25 ரூபா கம்மி பண்ணும். இன்னொரு போனஸ் ஒரு மேட்டர் சொல்றேன். 10 நிமிஷத்துல நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு 1500 ரூபாய் பரிசு. 2 பேருமே பாத்தீங்கன்னா இல்ல லீகலா இலக்கில பாக்குறீங்களா? நம்மளால 2 இட்லி தாங்க. நம்ம கை கொடுக்க சொன்னா பண்ண மாத்திட்டு இருக்கீங்க. ஆரம்பிச்சலாமா? பாப்பா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ற பாப்பா. ஸ்டார்ட் பண்ணுமா? ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஸ்டார்ட். ஆரம்பி. பாத்துங்க, கர்நாடகாவா சென்னையா ஓட்டி பாத்துங்க. யாரா தம்பி பரபரப்பாக போய் இருக்குது. ரெண்டு போயிருக்கு. மாடு கட்டுது. நம்மளுக்கு போட்டி ஆரம்பம். அதே மெயின்டைன் பண்ண கோவிந்தசாமி டவுட் தாங்க. அங்க பாருங்க, குழந்தைங்க தொட்டு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாரு. இங்க போயிட்டு இருக்கு பாருங்க. போட்டுங்க. நீ இதே பக்கம் ஃபாலோ பண்ணு. நீ இதே ஃபாலோ பண்ண. ஆரம்பம். முன்ன போய் நிறுத்து. யாருன்னு பார்த்தா கர்நாடகா கருப்பு சட்டை போய் நிறுது. 2வது ஆயில் இருந்தாலும் கணக்கு கிடையாது. வாய் ஃபுல்லா காலி ஆகணும், அதான் கணக்கு. டீ ஊத்த சொல்லுங்க, ஊத்தி தரேன். அரிசேத்த வெங்காயம் நம்பி டீ கேட்காதீங்க, மொண்டுக்கங்க. ஏன்னா அதேதான். கண்டினியூ.
அதே வேற கண்டினியூ பண்ணு, நீ இதே கண்டினியூ பண்ணு, நீ கண்டினியூ பண்ணு. கண்டினியூ பண்ணிட்டே ஏய், போட்டி போதா விறுவிறுப்பா. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ரெண்டு பண்ணு தான் போயிருக்குது. எத்தனை 1 நிமிஷம் ஆகுது, எத்தனை பண்ணு இவரு தம்பி வந்து 4வதுல கை வச்சிருக்காரு, அவரு 3வதுல கை வச்சிருக்காரு. போட்டோம். ஊத்துப்பா டீ ஊத்துப்பா. டீ பத்தலன்னா அதுல தண்ணியை ஊத்துப்பா. போட ஊத்த. அடிச்சுட. இதுக்காகவே பாத்தீங்கன்னா 2 பேரும் காலையில இருந்து வரை சாப்பிடலங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டிக்கெல்லாம் தயவு செஞ்சு காலையில சாப்பிட்டுருங்க, மத்தியானம் ரெஸ்ட் விட்டுருங்க, அப்பதான் நல்லா இறங்கும். ஒரு மூளை சரிச்சு இப்படி வைக்க போறீங்க பேரு. கோகோ மரண பயம் தெரியுதே கோகோ. வயசாயிடுச்சா? சொன்ன மாதிரியே சாப்பிட. வயசுல பெருக்கதான் தேக்கத்துக்கு பவர் அதிகம். ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகாது பார்த்து. போட்டு தாக்கா. 5 4 முடிஞ்சது. அது 5 எடுக்க போகுது. போறியா பாத்தீங்கன்னா ரொம்ப லீடிங் எல்லாம் கிடையாதுங்க. இவரு சுறுசுறுப்பா சாப்பிட்டாலும் 5வது பண்ணு சாப்பிட்டு இருக்காரு, பொறுமையா சாப்பிட்டாலும் 4வது பண்ணு முடிக்கிறாரு. ஆனா போட்டி டஃப்பா தான் இருக்குது. 3 நிமிஷத்துக்கு 5 பண்ணு சாப்பிட்டுருக்காங்க. 3 நிமிஷத்துக்குங்களா? அப்ப எங்களுக்கு கேஷ் கன்ஃபார்மா? அவங்களுக்கு கேஷ் தான். ஊத்தா கை விடாத முயற்சி திருவினையாக்கும். பார். ஓகோ எவ்வளவு தண்ணி கம்மியா குடிக்கிறோம் நல்லது. தண்ணி இல்லைங்க, டீ தான் கொடுத்துருக்கோம். அதுதாங்க அது. முதல்ல டீ குடியா. தென்னை மானத்தை காப்பாத்துற, கட்டத கையில குடும்பத்து மானத்தை நீ காப்பாத்துற. கோகோ நம்ம டீ கடையில டீ சாப்பிடல கோகோ, ஞாபகம் இருக்கட்டும். அடிச்சு விட 10 நிமிஷம் மட்டும் பொறுமையா சாப்பிடு. 50 டார்கெட்டை முடியும் ஃபர்ஸ்ட். மிச்சத்தை அவர் வந்து சாப்பிட்டு போயிரு. அடிச்சு விட. இது 5ல நிக்குது, இது 6ல நிக்குது. 6வது போயிட்டு இருக்கு. ஓகோ 50 ஃபர்ஸ்ட் டார்கெட். அதப்படி 5 6ல நிக்குது. 5 6ல நிக்குது. 4 நிமிஷம் தாண்டிடுச்சு. இன்னும் 11 நிமிஷம் தான் இருக்கு. 11 நிமிஷம். ஐயா உங்க ஊர் ஜிஹெச் ஆம்புலன்ஸ் இதுக்கு மேலே நிக்க என்னாச்சு? போட தம்பி ஆரம்பத்துல வேகமா போச்சு. 1 பண்ணு இருந்துச்சு, 1 பண்ணு அரை பண்ணு 1/4 பண்ணாச்சு. ஆராய்ச்சி இதுவும் அதே 6ல தான் போய் நிறுது. வெயிட்டிங் ஆயிடுச்சு. ஐயா அரை பண்ணு வச்சிருக்காப்பா. போடு. தம்பி 7வது போயிட்டு இருக்காரு. 5 நிமிஷம் முடிஞ்சிச்சுப்பா. 5 minutes ஓவர். போடு ஏமாத்திரம் பண்ண போட்டோம். 10 minutes more. ஆரிசையா, அந்த நேரத்தில் உங்க டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கம்பெனி தான் காசு நினைக்கிறேன். ஐயோ 5 நிமிஷத்துக்கு எத்தனை பண்ணு வந்துக்கிறாங்க? 7 பண்ணு. 7 பண்ணு. என்ன கணக்கு? என்ன அவங்க என்ன 1 நிமிஷத்துக்கு 6 பண்ணு சாப்பிடுறேன்னு கோகோ வந்து சவால் விட்டார் நம்ம கிட்ட. பொறுமையா பார்த்து பொறுமை. ஆம்புலன்ஸ் ரெடி பண்ண. அப்படியே பொறுமையா அப்படியே லைட்டா உள்ள அமைக்கினே இருக்கணும். லைட்டா அப்படியே போயினே இருக்கணும். இவங்க சாப்பிடுற கணக்கு பார்த்தாயா 15 நிமிஷத்துக்கு 21 பண்ணு தான் சாப்பிடுவாங்க. 21 பண்ணு தான் சாப்பிடுவாங்களா? என்ன சொல்றீங்க? வேலை ஐயாவுக்கு கண்ணு தெரியும். ஐயா ஆமா 6 நிமிஷம் போய் நிறுத்து. சாப்பிடுங்க. அப்படியே சுத்தே சாட்டிங்க ஆடுப்பா. அதான் அட்டி இறக்க. சரி தப்பு கப்பன்னு சரிச்சு விடு. கீழே கை அம்பா வைக்கிறீங்க, மேல வைங்கப்பா. ஏன்னா கீழே போட்டா தெரியாது பாருங்க. இல்ல அதுக்கும் கேமரா வச்சுக்கிறோம். என்னென்ன வச்சிருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் பையில. தம்பி 6வது ஆராய்ச்சியா அமுக்கா 7. நீ கவுண்ட்லாம் பண்ணாத, பொறுமையா அடிய. தூக்கு ராஜா. 50 வராது போல. 100 புல்ல அடிக்க வச்சிருக்காங்க. 1 நிமிஷத்துக்கு 1 பண்ணு சொன்னாங்க. நானே பயந்து நின்னுட்டாரு. 1 நிமிஷத்துக்கு 6 பண்ணு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் செகண்ட் கணக்கெல்லாம் பண்ணும். கட்டகை கொஞ்சம் குடுங்க. புது படம் வந்துச்சுன்னு வைங்களேன். இவ்வளவு புட்ட பாயத்துறா. அதை டிஸ்டர்ப் பண்ணாத. சாப்பிடு. இங்க ஊத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டலாம். ஒரு பண்ண நாளா பீக்கோக்கா. நாங்க 3 ரூல்ஸுக்கு மேல வேறலாம் யோசிச்சோம். சரி 3 வரட்டுமேன்னு பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கே தாண்ட மாட்டீங்க போல. அப்படியே கைலி மாட்டுக்கிறான். இல்ல 4 பண்ணு தூக்கி போடு. சுத்தி பிக் பாஸ் வீடு மாதிரி 3 கேமரா சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லையோ பண்ணத்துக்கு உள்ள போறேன். தெரியாத ஆளா இருக்கு.
என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, தன்னாலே வெளிவரும் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் கலங்கா. சாப்பிட்டா வரதான்ப்பா செய்யும், அதுக்கு தலைவெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அடிச்சுடுப்பா அடிச்சுடுப்பா. சாப்பிடுங்க புஷ்பா என்னப்பா பாருப்பா, டப்பு டப்புன்னு பாருப்பா. 8 நிமிஷம் முடிஞ்சிடுச்சுப்பா. 8 minutes more. முடிஞ்சிச்சுப்பா. அட பாவிகளா, 1 நிமிஷத்துக்கு ஒரு பண்ணு சாப்பிடுறீங்களாடா? இது ரெண்டு பேரும் 8 பண்ணு தானே? இல்லைங்க தம்பி வந்து 9ஆவதா 10ஆவதா போயிட்டு இருக்காருங்க. அவரு லோட் பண்ணிட்டு இருக்காரு போல. இல்லைங்க ஐயா, தம்பி 9ஆவது பண்ணு சாப்பிட்டு இருக்காரு, பார்த்து சரி 8ஆவது பண்ணு சாப்பிட்டாரு. இவங்க நம்மள ஏமாற்ற முடியாதுங்க, ஏன்னா 100 பண்ணு வச்சது நாங்க எண்ணி தான் ரிட்டர்ன் எடுப்போம். நான் இது பண்ணல, பண்ண எடுத்து சரி போச்சு. என்ன நீ ஒரு 2 பண்ணு எடுத்து வைக்கிற, நீ ஒரு 200 ரூபா கொடு. கப்பு கப்பு சாப்பிடு, வீட்டுக்கு போகணும் பாரியா. அச்சோ அச்சோ ஆத்தாடி, சிக்க உட்காந்து அடிக்காது, ஏஞ்சி நின்று தான் அடிக்கும். இது எப்படி வர சாப்பிடு? என்னப்பா அத கொஞ்சம் மடிஞ்சு வருது இல்ல, நின்னு ஸ்ட்ரைட்டா இறக்குறாராம். 9 வினாடி ஆயிடுச்சு. அட பாவிகளா, இவங்க டீயும் பண்ணு சாப்பிட வந்துக்கிறானுங்கடா, போட்டிக்கு வரலடா இவனுங்க. ஊர் நல்லா ஐயா, அப்படியே போன கப்புன்னு நின்னுடாது. நல்ல பேப்பர்ல கையெழுத்தாங்க, அதை உட்கார வச்சிட்டோம். இதானே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பேசாம 4வது ரூல்ஸ் ஒண்ணு வச்சிருக்கணும் ஐயா. என்னங்கய்யா? 50 பண்ணு சாப்பிடலாம், நீங்க எத்தனை பண்ணு சாப்பிட்டீங்கன்னா அந்த காசு நீங்க எங்களுக்கு தரணும். அந்த நீங்க சாப்பிடுறத பார்த்தா ஐயா, அப்படியே தெரியுது. 10 நிமிஷம் முடிய போகிறது. 10 பண்ணு முடிய போகிறது. அதே மாதிரி நம்ம போட்டியாளர்கள் இன்னும் 5 நிமிடத்தை இருக்க உள்ளது, தக்க வைத்துக் கொள்கிறார்கள். 10 ஆச்சு. போட்டி மாதிரியா இருக்குது? இன்னும் என்ன நடக்குது? யார் முன்ன அதிகமா சாப்பிடுறாங்களோ ஆனா அவங்க தான் வெற்றி. அது கம்மியா தோல்வியா? கோகோ அடிச்சு விடு, என்ன 5 நிமிஷம் தான் பாக்காதா? அடிச்சாலும் பரவாயில்ல, நெஞ்சில குத்தி ஒண்ணு காமத்து பண்றான். 5 நிமிஷத்துல 50 பில்லு சாப்பிட்டுறாரு. எப்படியாவது முன்ன பின்ன இருக்க கூடாது. அவரை விட 2 பண்ணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நாம தான் ஜெயிச்சனா அர்த்தம். தூக்கு 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 புஷ்பா, தூக்கு தூக்குடா. ஏய், கை மரத்தை வெட்டுங்கடா. இல்லவா இல்லவா இல்ல பிள்ளாரு, மக்கள்கிட்ட சொல்ல முடியாதுங்க. அப்படியா? சாப்பிடு சாப்பிடு, கப்பு கப்பு சாப்பிடு. வெற்றி விழாவை கொண்டாடுறோம் கண்டமங்கலத்துல. கண்டமங்கலமா? காட்டுக்காலூர். வரலாறு தான் முக்கியம், சாப்பிடு. டீ ஊத்த. மிச்சம் 2 ஆள் அப்படி தள்ளி விட்டு. 11 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 நிமிஷம் தான். கோகோ முடி முடியா. சாப்பிடு சாப்பிடு. 4 நிமிஷம் தான் இருக்குதா? 4 நிமிஷம். கொக்கோ ஸ்பீடு வாய்ப்பு இல்ல. அரை பண்ணு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு இருந்தாலும் அவங்க தான் வெற்றின்றத வந்து நான் நிச்சயம் பண்ணி வச்சிருக்கோம். பணம் வேற, போட்டின்றது வேற. கடுப்பு கிளப்பு கடுப்பு கிளப்புறியா? கலப்பு கலப்பு. என்ன ஒருத்தர் அசால்ட்டா எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை சாப்பிட்டு இருக்கா. இவரோட தலைவர் சரியில்லைங்க. 12 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, 3 நிமிஷம் தான். 3 minutes more. அதுக்கு பார்த்தீங்கன்னா இவரோட தலைவர் சரியில்லைங்க. என்ன சொல்லி அவரை கூட்டிட்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல பொறுமையா சாப்பிடு, போக போக ஸ்பீடா சாப்பிடுனாரு. இவர் ஆரம்பத்துல எப்படி சாப்பிட்டாரோ அதே தான் கடைசி வரைக்கும் சாப்பிடுறாரு. அதே மாதிரி டீ எடுத்துக்காத, தண்ணி எடுத்துக்காத, பண்ணை மட்டும் சாப்பிடுன்னு ஆரம்பத்துல இருந்தே சொன்னதை கேட்காம தொட்டு தொட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? மைதா தண்ணியில பட்டா என்ன அவன் வயிற்றுல ஒட்டிக்கையா? என்ன போங்கப்பா ஐயா. ஒரு பண்ணா இருந்தாலும் கர்நாடகாக்காரர் தான் கட்டுறது கையில. கர்நாடகா புஷ்பா தான் ஜெயிப்பாரு நினைக்கிறேன். இவர் ரொம்ப ஸ்லோவா போறாரு. கண்டமங்கலத்தாரு என்னமோ போ. கண்டமங்கலத்தாரு நைட்டு என்ன கண்டம் பண்ணிட்டாரு. போ ஊத்து ஊத்து ஊத்து. இதுக்கு நம்ம பேசாம பாலே வச்சு எடுத்து வந்துடலாம் மாட்டேங்குது. அந்த 2 பேத்துல யார் ஜெயிப்பாங்க? 2 பேருமே தோத்துருவாங்களா? இல்ல, ரிசல்ட் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கிடையாது, ரிசல்ட் இப்பவே வந்துருச்சு. ஐயா, அவங்க யார் 2 பேத்துல ஜெயிப்பாங்க நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. என்னது, அவங்க ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுருக்காரு. எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுருக்காரா? என்னடா எங்களை நினைச்சுக்கிறீங்க? இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்குது. எஞ்சி பார்த்தா தெரியுது. 5000 மேல போட்ட வீடியோ போட்டா நீங்க இன்னும் ஒண்ணுமே ஜம்மியா போயிட்டு இருக்கா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ல இருந்து வந்தாரு, அங்க சரியா சாப்பாடு கிடைக்கல. வந்த உடனே ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும்னு சொல்லிட்டு போட்டிக்கு இறங்கிட்டாரு. இவரை பார்த்தீங்கன்னா சென்னையில ஆட்டோ ஓட்டி ஓட்டி காஞ்சி போய் சொட்டையாகி வந்தாரு. இங்க வந்தா கட்டத்து கையில வந்தா நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போட்டி வைக்க 1 minutes more. நம்பி நாங்க இறங்கின பாருங்க, செலவு பண்ணி சாப்பிடுங்க. கோகோ சாப்பிட்றத இன்னும் 50 வினாடி மட்டுமே இருக்குது. பொண்ணு பார்க்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இருக்கிறாரு.
ஒண்ணு ஏதோ ஒண்ணு முடியா ஒண்ணே அது முடிய போகுது யாரும் முடியல அது தின்றாப்பா இன்னும் 40 செகண்ட் தான் இருக்கு. சாப்பிடுறியா முடிய போதா சாப்பிட குடியா ஆர்வத்துல குடி குடி அது முடி முடிக்கிட்டு அடுத்த பண்ணி கப்படி குடி முடியா முடியா அந்த மாதிரி தொட்டு இன்னொரு பண்ண எடுத்துரு தொழியா 10 செகண்ட் தான் பாக்குது. ஐயா முடிய போதியா முடிந்து விட்டது. பெருமை சொல்றாங்க கேளு. கோகோ அங்கிள் என்னம்மா பண்ணாரு? பாதி பண்ணு சாப்பிட்டு பாதி பண்ணு அதுல அங்க தூக்கி போட்டாங்க. குளத்தை போய் சொல்லாது இவர் ஒரே குசி தாங்க முடியல. ஐயா இந்த 2 பேர்ல யாரு வெற்றி பெற்றாங்கய்யா? அந்த கருப்பு சட்டை தான் வெற்றி பெற்றிருப்பாரு. கருப்பு சட்டை எத்தனை சாப்பிட்டுருக்காரு? அவர் வந்து 13 என்ன சாப்பிட்டாரு? 13. நானே 12 தான் சாப்பிட்டேன். நான் அப்போ 1 கம்மி பண்ணிட்டேன். பசி தானே சாப்பிட்டேன். 1 கம்மி பண்ணிட்டேன். இல்ல 2 மாடு அங்க பின்னாடி மேய்கிற மாடை வச்சு போட்டி வச்சிருக்கலாம். எண்ணிடுறோம் வேக்கம் கட்ட பசங்களா என்னையா உண்மையிலுமே இது ரொம்ப யாருமே ட்ரை பண்ணாதீங்க. இது ரொம்ப டஃப்பா இருக்கு. பன்னு உள்ள சாப்பிடும் போது அது மாவு தெரியுமா மைதா அப்படியே ஜவ் ஆயிட்டா மேல ஒட்டிக்குது. இப்படி எடுக்க கூட முடியல. இன்னொரு பண்ணு உள்ள தள்ள கூட முடியல, முழுங்க கூட முடியல. அது ரொம்ப டஃப்பா இருக்கு. சின்ன பசங்க யாராச்சும் இந்த மாதிரி போட்டிங்க பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க. எண்ணெய் அடிக்கிடும். ஏன்னா இந்த பன்னோட வேலை என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே தண்ணி இருக்கும். இது வந்து மைதா உள்ள போகும்போது தண்ணியில என்ன ஆகும்னா நல்லா டைட் ஆகி அது கம்மு மாதிரி ஒட்ட ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து உள்ள தள்ள முடியாது. இன்னும் ஒன்று டீ வச்ச நம்ம மெயினாக டீ வச்சதுக்கு அதுக்கு தான் தண்ணி போல் டீ கொடுத்ததும் அது சேர என்னன்னு உள்ளே இறக்க முடியாது. அதனால தான் 20 கூட யாராலையும் தொட முடியல. ரொம்ப டஃப்பான காம்படிஷன் தான். ஒரு லைனுக்கு பார்த்தீங்கன்னா 2 4 6 7 கீழே 4 லைன் வச்சுருக்க, மேலே 3, மொத்தம் 7 7 49. நம்ம சொன்ன டார்கெட் 50. இதை வச்சுட்டோன்னா 50 பாக்ஸ்லேயே வந்துச்சு, மீதி இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க இதை மட்டும் காலி பண்ணிட்டாங்க. 2 லிட்டர் போனாதாங்க உள்ள போச்சு. இல்லைன்னா அதுவும் போயிருக்காதுங்க. 5 கூட தாண்டி இருக்க மாட்டேன். அங்க ஏதாவது குல்மால் நடக்குதா? நடக்குது. தாத்தா இருக்காரு. 89 பண்ணு இருக்கு. 89 11 தான் 11 தானா? பன் நல்லா இருக்காமா? சொல்லு. சூப்பரா இருக்கு. ஓகேடா. போட்டி நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா போட்டி? அதாவது நான் ஒரு ஆளை முகத்தை பார்த்து என்னைக்கும் தேர்ந்தெடுக்காதீங்கன்னா முதல் போட்டவனுக்கு தான் அந்த வழி வார்த்தை தெரியும். போட்டி நல்லா இருந்தது. டீ நல்லா இருந்துச்சா? பன்னு நல்லா இருந்துச்சுங்களா? பன்னும் நல்லா பண்ணுதான். ஆனா ரொம்ப வந்து உங்க வீட்டுக்காரம்மா கூப்பிடுறாங்க. வர்றாங்கம்மா, இருங்கம்மா, ஒரு 5 நிமிஷம் இருங்க. போட்டி வந்து விறுவிறுப்பான போட்டி தான். குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களால சாப்பிட முடியல. அதுதான் வருது. சொல்லுங்க கோகோ, என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லைண்ணே, அது வந்து அதை பன்னுன்ற வச்சு அதே டீயை நினைச்சாருங்க. டீயை நினைச்சு சாப்பிட்டு பார்த்தேன். அது என்ன ஆடாதுன்னா ஃபுல்லாகவே அப்படி போய் ரொட்டேட் ஆகிடுது. உள்ள இறங்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லாத்தையும் போய் ஒட்டிக்குது. இந்த பக்கம் போயிட்டு சொன்ன மாதிரி எப்படி இந்த பக்கம் போய் ஒட்டிக்குது. பொறுமையாக தொட்டு சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்குது. வாட்டியும் ஸ்பீடு வந்து ஏற்ற முடியல. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து அப்படியே ஃபுல்லாக மைதா பொதுமே லாக் ஆகுது. உள்ள லாக் ஆகி நம்ம மென்று சாப்பிட்டா தான் உள்ள போகுது. இல்லைன்னு வைங்களேன் அப்படியே ஃபுல்லாக இடமா போய் மாட்டிக்குது. மிஷின் மாடி ஜாமாய் நிற்கிது, அப்படியே ஜாம். இந்த பண்ணை வந்து எப்படி தயார் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா இவருக்கு தெரியாது. ஸோ உனக்கு தெரியும். அப்ப நீ யோசிச்சிருக்கணும். நான் யோசிச்சு தானே அதை மாதிரி முடிவு எடுத்தேன். முடியல. கோகோ வந்து 10 பண்ணு தான் சாப்பிட்டாரு. வாயில் குத்து 89 குழந்தை சொன்னிச்சு, நோட் பண்ணியா இல்லையா? 10 பண்ணு சாப்பிட்டாரு. தம்பி 12 பண்ணு சாப்பிட்டாரு. ஆனால ஜெயிச்சது புஷ்பா தான்பா. போய் ஜெயிச்சாரா? 1 கிலோ அரிசி சாப்பிட்டதுனால பரவாயில்ல. ஜெயிச்சதுதான்பா. அப்படி கிடையாது. ஏன் உசேன் போல்ட் கூட இவ்வளவுலயே நிறைய வாட்டி இன்ச்ல பாஸ் பண்ணிருக்காரு. ஆமாவா? உசேன் போல்ட்டுக்கு அந்த நிலைமை போல்ட் தான். அடுத்த போல்ட் கைட்டிடலாம்.
போட்டியில நான் தோத்துட்டேன் ஒத்துக்கிறேன். கவுண்ட்ல வந்து நான் தான் ஜெயிச்சேன். போடா கருக்கு ஏன்னா இப்ப நான் வந்து போட்டி முடிஞ்சுன்னு நினைச்சோம். இப்ப 2 பேரும் வந்து அடுத்த சேலஞ்ச் சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்ன போட்டியே எங்கனால வந்து ஜெயிக்க முடியல. காரணம் என்னன்னா வாயில ஒட்டிச்சு, தொண்டையில ஒட்டிச்சு, பல்ல மாட்டிச்சு, இந்த மாதிரி பல கதைகளை சொல்றாங்க. அதனால என்னன்னா இவங்க சாய்ஸ்ல விட்டுருவோம் அடுத்த போட்டி. ஆனா சத்தியமா அதான் நடந்துச்சு. சரிப்பா, இப்ப அடுத்த போட்டி உங்களோட சாய்ஸே சொல்லுங்க, என்ன போட்டி வைக்கலாம்? ஒரு லோடு செங்கல் இருக்குங்க, 6 லோடு உனக்கு 6 லோடு உனக்கு. கோகோ நீங்களே சொல்லுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு பானிபூரி வச்சுக்கலாம். பானிபூரி பானிபூரி ஒரு வடநாட்டுக்காரர் பானிபூரி கேட்கறாரு, நீ தென்னாட்டுக்காரர் தேன் மிட்டாய் கேட்க வேண்டியதா? மூளை இருக்குதா? தேன் மிட்டாய் வச்சுக்கலான்றியா? தேன் மிட்டாய் எப்படி ஒரு பாக்கெட் அப்படியே ஒண்ணா சாப்பிடலாம்டா, அது ஈஸியா இருக்குண்டா. ஈஸியாக தான் நம்ம பார்த்துட்டோம். இதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபம் இல்லையா? இல்ல பானிபூரி டன். இன்னைக்கு நாங்க ஏமாந்த மாதிரி ஏமாறதுக்கு விரும்பல. நாளைக்கு இதே 15 நிமிஷம் வச்சுக்கிறோம். 15 நிமிஷத்துல நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மேல ஒரு 20 எங்களுக்கு வெளியே உள்ளவங்களுக்கு ஒரு 20 சேர்த்துக்கிறோம். எத்தனை மிஞ்சி போனா சாப்பிடுவீங்க? ஒரு நீங்க இறக்குங்க. நாங்க இந்த மாதிரி ஏமாற முடியாது. நம்பி லோடு ஏறிட்டா ஒரு கூடையில எவ்வளவு வரும்? 100 வருமா 200 வருமா? இல்லண்ணே, இது வந்து அது வேற, இது வேற. ஆல்ரெடி இதுல எல்லாம் நாங்க வந்து பூந்து விளையாடுறோம். இது நான் ஓகே, நானே சொல்றேன் டன். பூந்து விளையாடுகிறியா? அப்ப வேண்டாவா? நான் பூந்து விளையாட மாட்டேன், 10 விளையாடுறேன். பூந்து விளையாட மாட்டேன், 10 கிட்டே சாப்பிடுறேன். போட்டியா இருந்தாலும் நல்லா லூட்டியா இருந்தது. சரி, நான் உன்னை ட்ரைன் பண்ணி கூப்பிட்டு வரேன். தரமான சமையலா இருந்தாலும் சரி, தரமான காமெடியா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு சமையலா இருந்தாலும் சரி, எங்க கட்டுறது கையில சேனல தொடர்ந்து பாருங்க. உங்க நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. கட்டுறது கையில சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு, பேஜ் நேம் கட்டுறது கேள்வி பாண்டி. இந்த பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போட்டியில ஜெயிச்சது நான் தாங்க. நான் தாங்க.